வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ நந்தா வியூஸ். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பிடித்தமான பஃப் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதை குக்கர்ல வச்சு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அது கூட 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாரி மாவு நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர்லேருந்து எடுத்து உருளைக்கிழங்க வெளிய எடுத்து தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம். பொடி மாஸ் மாதிரி. கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற கோதுமை மாவு எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிட்டு, அதுக்குள்ள நம்ம மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் சப்பாத்தியிலேருந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். சமோசா மாதிரியான ஷேப்பில் நம்ம பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் நம்ம வடைச்சட்டியை வச்சுட்டு நல்ல எண்ணெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பூரியை உள்ளே வச்சு பொரிச்சு எடுத்துக்கிறோம். இது பொரிச்சு எடுக்கும்போது நம்ம தேவையான அளவு காரம், உப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பூரி மாதிரியான டேஸ்ட்டில் பஃப் பூரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. தொடர்ந்து நந்தா வியூஸ் பாருங்கள். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.